கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில் நகை காணாமல் போனதாக புகார் அளித்த பெண்ணிடம் அவரது புகைப்படத்தை அனுப்ப கோரி செல்போனில் பேசிய காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். காணாமல் போன நகையை மீட்டதாக கூறிய காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் வாட்ஸ்அப் டிபியில் உள்ள அந்த பெண்ணின் புகைப்படம் சரியாக தெரியவில்லை, வேறு புகைப்படத்தை தனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புமாறு பேசியுள்ளார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் கவனம் பெற்ற நிலையில் செந்தூர பாண்டியன் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். அந்த டிபி நல்லா தெரியறது மாதிரியாவது வைக்க வேண்டியதானே? சரி, அப்பெல்லாம் வைக்கலாம் பரவாயில்ல, பட் போட்டோ மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வா, எடுத்துக்கிறாங்க, சென்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே அக்கா கணவரை அடித்து கொலை செய்த மைத்துனர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் குமரி மாவட்டம் இரசக்குளம் பகுதியில் மனைவி பிரியதர்ஷினியுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் பிரியதர்ஷினியின் சகோதரர் விருமாண்டியின் மனைவி வீட்டு வேலை செய்யவில்லை என மணிகண்டன் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விருமாண்டி திங்கட்கிழமை இரவு தனது நண்பர்கள் சுமன், அஜின் ஆகியோருடன் சேர்ந்து மணிகண்டனை கம்பியால் அடித்தும் அரிவாளால் வெட்டியும் கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்த காவலர்கள் விருமாண்டி உள்ளிட்ட 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் இரவு நேரங்களில் யானை உலா வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தோட்டாமூலா பகுதியில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் நேற்றிரவு யானை சுற்றித் திரிந்தது. இதனை பார்த்த மக்கள் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அலைபேசி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இரவு நேரங்களில் வனத்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் நகராட்சியுடன் கீழக்காவாதுக்குடி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தை நம்பியிருக்கும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், வரிகள் உயரும் என கூறி மக்கள் போராட்டம் நடத்தினர். திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் சேந்தமங்கலம் கடைவீதியில் போராட்டம் நடைபெற்றது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். நாங்க 50 ரூபா கட்டுறோம் வீட்டு வரி, அவங்க 200 ரூபா கட்ட சொல்லுவாங்க, 300 ரூபா கட்ட சொல்லுவாங்க. நாங்க எங்க போறது? அன்னைக்கு நாங்க உழைக்கிறோம். நாங்க என்ன கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறோம்? தேசிய அளவிலான இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் சேலத்தில் நடைபெறுகின்றன. 4 நாட்களுக்கு தடகள போட்டிகள், கோகோ, கைப்பந்து, கிரிக்கெட், டேபிள் டென்னிஸ், செஸ் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற உள்ளன. மேற்கு வங்கம், ஒடிசா, அசாம், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உள்ள கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிலும் 350க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இப்போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். இருளர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கக் கோரி விழுப்புரம் நகராட்சி திடலில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி, திருவெண்ணை நல்லூர், கண்டாச்சிபுரம் நீர்பிடிப்பு பகுதியில் வசிப்பவர்களுக்கு இதுவரை மனைப்பட்டா வழங்கப்படவில்லை என்றும், ஆனாங்கூரில் இருளர்களுக்கு வழங்க பிரிக்கப்பட்ட 19 மனைகளுக்கு பட்டா வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டம் நடந்தது. பிரதம மந்திரி திட்டத்தில் இருளர் சமூகத்திற்கு வீடு கட்ட ஆணை வழங்குவதில்லை எனவும் குற்றஞ்சாட்டப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் புலியூர் சாலை பகுதியில் கிணற்றில் பெட்ரோலும் கலந்து வருவதால் குடிநீர் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்கும் புலியூர் சாலை அருகே பனச்சமூடு பகுதியில் இருக்கும் வீடுகளில் கிணற்று நீருடன் பெட்ரோலும் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தண்ணீரில் தீக்குச்சியை கொளுத்தி போட்டால் கொழுந்துவிட்டு எரிவதாகவும், அருகில் உள்ள பெட்ரோல் பம்பில் கசிவு ஏற்பட்டு கிணற்றில் நீர் கலப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர்.